ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஸ்மூதி பண்ண போகிறோம். அந்த ஸ்மூதி நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ வாய்ப்புண், குடல் புண் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட இது ரொம்ப உங்களுக்கு டக்குன்னு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 2 பேயம்பழம் எடுத்துருக்கிறேன், 1 கப்பு தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக வெல்லம். வெல்லம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் அதை அந்த கோஸ் சீவுறதில் வச்சு நல்லா சீவி எடுத்துருக்குறேன். அப்புறம் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது தேங்காய் கூட நம்ம ப்ளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். இப்போ தேங்காயை ப்ளெண்ட் பண்ணி தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் பால், செகண்டு அப்படின்னு நம்ம ரொம்ப ரொம்ப தண்ணி ஆகாமல் திக்காக நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் ரெண்டும் எடுத்துருக்குறோம். அடுத்து நம்ம பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ப்ளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பழத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் வேறு எந்த பழமுமே இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேயம்பழம் தான் யூஸ் பண்ணணும். வேறு எதுவுமே இதுக்கு நல்ல ரிசல்ட் தராது. மற்றபடி நீங்கள் ஸ்மூதி சும்மா அடித்து குடிக்கிறது அப்படின்னா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ப்புண்ணெல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பேயம்பழம் தான் யூஸ் பண்ணணும். இது நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஒரு லைட்டாக ஒருக்கா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் பால்லாம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பழத்தை இந்த அளவு ப்ளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்துடலாம். அப்புறம் தேவைக்கேற்ப வெல்லம். வெல்லம் அவங்கவுங்க தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக போதோன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதே போல் சீவி சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருக்கா ப்ளெண்ட் பண்ணி எடுத்தோடனே நல்லா கரைஞ்சி கிடைக்கும். நம்ம இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. ஒருக்கா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ ப்ளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இதே ஸ்மூதியை சம்மர் ஸ்பெஷலாட்டு வெயில் சீசன்லலாம் அடித்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அதில் நீங்கள் 2 அல்லது 3 பீஸ் ஐஸ் பீசஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ அது எதுவுமே சேர்க்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.